கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மோசையோட சரித்திரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பார்வோன் குமாரத்தினால் வளர்க்கப்பட்டார். பார்வோனுக்கு அடுத்த 2வது நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கிறத பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாமல் அந்த எகிப்தியனை கொலை செய்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வோன் மோசையை கொலை செய்ய பார்க்குறாரு. இதனால் மோசே எகிப்திலிருந்து தப்பி ஓடி வனாந்திர வழியாக மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு துறவண்டியில் உட்கார்றாரு. அந்த நேரத்தில் மீதியான் தேசத்து ஆசாரியனான எத்திரோவுடைய மகள்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட அந்த துறவண்டிக்கு வராங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் எல்லாமே நம்ம வேதத்தில் வாசிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் அது நல்லாவே தெரியும். இது வரைக்கும் சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு வந்த மோசேக்கு திடீர்னு யாருமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த நேரத்தில் தான் மோசேக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறார். இந்த மீதியான் தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் இதுக்கு முன்னாடி போட்ட கர்த்தர் மோசேயை ஏன் கொல்ல நினச்சாரு அப்படின்ற வீடியோவில் நம்ம கிளியராக போட்டிருப்போம். அதில் அவங்களுடைய தெய்வம் என்ன, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, எதை பற்றியெல்லாம் அவங்க வணங்கினாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் மேலே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல மீதியான் தேசத்தில் ஒரு ஆசாரியன் இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஆசாரியன் யார், அந்நிய தேசத்தில் எப்படி ஒரு ஆசாரியன் வந்தான், இவர் எந்த கோத்திரத்தில் இருந்து வந்ததால் ஆசாரியன் ஆனார், இவரோட பின்னணி என்ன, இவருக்கும் மெல்கிசேதேக்குக்குமே என்ன சம்மதம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். யார் இந்த மோசையோட மாமனார், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ரெகுவேல், அது மோசையின் மாமனாருடைய பெயர். யாத்ராகமம் 2:18. அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது ஆனால் 3வது வசனத்தில் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். இந்த இடத்துல 3 பெயர்கள் வருது. ஒன்று ரெகுவேல், அடுத்து அதே ஆளோட பெயரான எத்திரோ, அடுத்து அவருடைய மகளாகிய சிப்போரா. இப்போ பிரச்சனை என்னன்னா, ரெகுவேல் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய பெயரே இல்லை. அதுக்கு அர்த்தம் தேவனுடைய நண்பன். இது ஒரு பட்டப்பெயர். நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை நம்ம பொதுவாக பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் அது அவருடைய பெயர் இல்லை, அவர் வகிக்கக்கூடிய அந்த பதவியினால் நாம் அவரை அப்படி கூப்பிடுறோம். அதுபோல தான் இந்த ரெகுவேல் என்ற பெயர். இது எபிரேயத்தில் எகுவேல், அதாவது தேவனின் நண்பன். இதுதான் தமிழில் ரெகுவேல் அப்படின்னு சொல்லி இருக்குது. எகுனா நண்பன், ஏல்னா தேவன். எகு ஏல் அப்படின்னா தேவனின் நண்பன். யாத்ராகமம் 2:18 வருது. இந்த மனுஷனுடைய பெயர் இல்லை. உண்மையில் அந்த வசனம் எப்படி வரணும் அப்படின்னா, அவர்கள் தங்கள் தகப்பனாகிய தேவனுடைய நண்பனிடத்தில் வந்தபோது அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். யாரோ ஒரு ஆள் மீதியானில் இருக்கிறாரு, அவர் தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்த ஒருத்தர். இந்த யாத்ராகமத்தை மோசேவை கொண்டு தான் தேவன் எழுதுகிறாரு. எப்போ எழுதுகிறாரு அப்படின்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து அவர் சிப்போரால திருமணம் செஞ்சு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களை வனாந்திரத்தில் நடத்தி 10 கற்பனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு தான் மோசே எபிரேய மொழியை நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதை எழுதுகிறாரு. அப்போ இந்த நேரத்தில் மோசேக்கு தெரியும் தான் யாரை பற்றி எழுதுகிறோன்னு. மோசே துறவண்டியில் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது மோசேக்கு அவரை யாருன்னு கூட தெரியாது. ஆனால் மோசே இதை எழுதும்போது இதெல்லாம் நடந்து 45 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ மோசேக்கு நல்லா தெரியும் தான் மாமனார் எப்படிப்பட்டவர். அதனால தான் ஆவியானவர் மோசேக்கு சொல்கிறாரு, நீ எழுதும்போது என் நண்பனுடைய மகள்கள் தான் அந்த துறவுக்கு வந்தாங்கன்னு. மோசையாக பார்த்து இதை எழுதியிருந்தார் அப்படின்னா எத்திரோன்னு எழுதியிருப்பார். ஆனால் ஆவியானவருடைய துணையை கொண்டு எழுதியதால் எத்திரோ என்ற நபருக்கு முன்னாடி தன்னுடைய நண்பன் என்ற ஒரு பட்டப்பெயரையும் கொடுக்குறார். இதுலேருந்தே தெரியும் எத்திரோ தேவனுடைய நண்பராக இருந்தார். இதில் மீதியான் தேசத்து ஆசாரியன் என்ற வார்த்தை வருது. அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற மீதியான் தேசத்தில் ஒரு நண்பன் இருக்கிறான்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறார். அவர் உண்மையான பெயர் எத்திரோ அப்படின்னா எபிரேய மொழியில் உயர்த்தப்பட்டவர்னு அர்த்தம். மீதியான் தேசத்தில் இருந்த இவங்களுக்கு எபிரேய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் எபிரேயர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. எபிரேயர்கள் இல்லாத மீதியான் தேசத்தில் எப்படி எபிரேய பெயர்கள் இருக்குது?
மீதியானில் இருந்தவங்க அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகிறவங்களாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எத்திரோ தேவனுக்கு நண்பனாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து கூப்பிட்டுக்கிட்டு வராரு. இந்த எத்திரோ மோசையை சந்திக்க வந்தாரா இல்லையான்னு பார்த்தா வந்தார். வந்தவர் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு மோசைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். எத்திரோ அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவராக இருந்தால் மோசே அவருடைய ஆலோசனையின்படி 70 மூப்பர்களை நியமிச்சிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் அவர் பலி செலுத்திட்டு போகிறதா இருக்குது. மீதியான் ஆசாரியனாக இருந்தால் அவர் அந்த அந்நிய தெய்வங்களுக்கு தானே பலி செலுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பலியை தேவன் அங்கீகரிச்சிருக்க மாட்டார். ஆனால் தேவன் இதை அங்கீகரித்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மீதியானியர்கள் மத்தியில் அவர் இருந்தாலும் அவர் அந்த அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கல. அவர் உண்மையான தேவனை தான் ஆராதித்தார். தேவனோட நண்பன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உறவு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் வந்து தங்கின இடத்திற்கு கர்த்தருடைய பர்வதம்னு இருக்குது. மோசேக்கு பிறகுதான் இந்த இடத்திற்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னா இல்லை, கர்த்தருடைய பர்வதம்னு ஏற்கனவே இருந்தது. அப்படின்னா இந்த எத்ரோவுக்கும் அவருடைய மகளுக்கும் எபிரேய பெயர்கள் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இவங்க மெல்கிசேதேக்குடைய வம்சத்தில் வந்தவங்களாக தான் இருந்திருக்கணும். அப்போது இந்த மெல்கிசேதேக்கு யார்? இந்த மெல்கிசேதேக்கு எங்கேருந்து வந்தார்? இவரை பற்றி புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்குது. இவரை பற்றி நிறைய குழப்பங்களும் இன்னமும் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இயேசுதான் மெல்கிசேதேக்கா வந்தார். சிலர் சொல்கிறாங்க ஆவியானவர் தான் வந்தார். இப்போ உண்மையிலே மெல்கிசேதேக்கு யார்? மெல்கிசேதேக்கின்ற ஒரு மனுஷன் கடவுள் அப்படின்னலாம் ஒன்றும் இல்லை. நம்மளை போல ஒரு சாதாரணமானவர். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அவர் ஒன்றும் தெய்வீகமான பிறவி அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்மளை போல உள்ள ஒரு மனுஷன்தான். யூதர் அபிமார்கள் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோவாவுடைய குமாரனான சேம் தான் இந்த மெல்கிசேதேக்கு. சேமுடைய ஆயுசு நாட்களையும் ஆபிரகாமுடைய இந்த சம்பவங்கள் நடக்கிற காலங்களையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுமே ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல்ல ஆபிரகாமுக்கு கர்த்தரை குறித்து சொன்னவன் இந்த சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முரணான ஒரு காரியமாக இருக்குது. பட் நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இந்த சேம் தான் மெல்கிசேதேக்கு. இவர் அரசாண்ட பகுதி தான் சாலேம் அப்படின்னு சொல்லப்படுது. சேம் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு அரசாண்டுக்கிட்டு இருந்ததால் தான் அந்த பேர் அந்த பகுதிக்கு வந்தது. முதல்ல ரெகுவேல் என்பது எப்படி ஒரு பட்டப்பெயரோ அதே போல் மெல்கிசேதேக் என்றதும் ஒரு பட்டப்பெயர் தான். இதுக்கு முன்னாடி வந்த எருசலேம் ராஜாக்கள் எல்லாம் சேதேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை தங்களுடைய பெயர்களோட சேர்த்துப்பாங்க. உதாரணமாக அகோனி சேதேக் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில பெயர்களும் இருக்குது. யூத பாரம்பரியமும் அப்படி தான் சொல்லுது. நோவாவுடைய பிள்ளைகள் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நல்லா பழுகி பெருகிறாங்க, விருத்தி அடைகிறாங்க. இப்போ ஒரு கேள்வி எழும்புது. ஜனங்களை ஆள்றதுக்கு யாருமே இல்லாமல் இருந்ததால தான் அவங்க கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டாங்க. அதே போல் திரும்பவும் நடந்துடக்கூடாது, நம்மளை கட்டுப்படுத்த ஒருத்தர் தேவை, நமக்கு நல்லதெல்லாம் சொல்கிறதுக்கு நீதியை குறித்து சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவை. அப்போ தான் இந்த இடத்துல சேம் ராஜாவை தெரிவு செய்யப்படுறாரு. அந்த பகுதி தான் சாலேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அந்த பகுதியை ரொம்ப நீதியான முறையில் அரசாள்றாரு. இப்படி அவர் நீதியாக அரசாண்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவரை மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிரேய பாஷையில் மெல்கினா ராஜா, சேதேக்னா நீதி. ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது அவர் நீதியின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஆட்சி செய்கிற அந்த பகுதி சமாதானம் நிறைஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. இப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவர் தான் இந்த எத்திரோ. மெல்கிசேதேக் குறித்து இன்னும் விளக்கமான காரியங்களை நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த எத்திரோ யார்? அவருடைய பேருக்கு முன்னாடி இருக்கிற ரெகுவேல் என்ற அந்த பட்ட பெயருக்கான அர்த்தம் என்ன? அவர் எந்த சந்ததியிலிருந்து வந்தார்? மெல்கிசேதேக்கு யார்? இவரை பற்றி எல்லாம் விளக்கமாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நாம் இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.